நடிகர் சூரிய அவர்கள் அவர் சொன்னாரு, தலைவரே இன்னும் சென்னையில கார்ல போறப்ப பெரிய பெரிய பில்டிங், சில பில்டிங்லாம் பாக்குறப்ப காருக்குள்ள கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பேன், அந்த பில்டிங்கை கிராஸ் பண்றப்ப கால் எடுத்து கீழே போட்டு உட்கார்ந்துருவேன். ஏன் ரொம்ப நேரம் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருந்தீங்களான்னு கேட்டேன். இது ஒரு பேடான காமெடி தான், நம்மளுக்கு வராது. அதுக்கு அவர் சொன்னார், இல்லைண்ணே, இல்லை தலைவரே, அந்த கட்டடம் வேலை நடந்தப்ப அதில் ஒரு வேலையாளாக நான் வேலை செய்திருக்கிறேன். அதே கட்டடத்துக்கு கீழே இன்னைக்கு நான் என்னோட BMW கார்ல போறேன். காருக்குள்ள சூரிய இருக்கலாம், ஆனால் என்னை வாழ வைத்த பில்டிங் முன்னாடி எப்படி நான் கால் மேல கால் போட்டு உட்காருதுன்னாரு. இதுதான் சூரிய, இவர்தான் சூரிய, இப்படித்தான் சூரிய. இவ்வளவுதான் சிம்பிள். அந்த மனுஷன் அப்படி ஒரு டவுன் டு எர்த், எல்லாரையும் மதிக்கிற பண்பு. ஏன் மாமன் அவர் அப்படிதான் அந்த குடும்பம். இப்ப அண்மையில எந்த இதுக்கு போட்டிருந்தீங்க, ஃபேமிலியோட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே, எதுக்கு தீபாவளியா பொங்கலுக்கா? பொங்கலுக்கு. அப்படி குடும்பத்தோட ஒரு சும்மா நம்ம குடும்பத்துல இருந்து தனியா இருந்துட்டு மாமன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தா கரெக்டா ஆகாது. அந்த மனுஷன் குடும்பத்தோட இருக்காரு, குடும்பத்துக்காக இருக்காரு, அண்ணன் தம்பிகளுக்காக இருக்காரு, உறவுக்காக இருக்காரு. இப்படி ஒரு ஆள் மாமன்கிற படத்தில் நடிக்கிறது தான் சிறப்பு. அதுதான் பெரிய விஷயம். பார்க்காத வேலையே கிடையாது. திருப்பூர்ல வேலை பார்த்திருக்காரு, என்னென்ன வேலை, எல்லா வேலையும் பார்த்திருக்காரு. நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, நீங்கள் எதை நோக்கி உங்களுடைய பயணத்தை நேர்மையாக தூங்குகிறீர்களோ, இயற்கை, இறைவன் உங்களை கைப்பிடித்து இதே இடத்தில் நாளை உங்களையும் அமர வைப்பார்.